வணக்கம்ண்ணே. இப்போ சுவாமி சரணமையப்பா. அந்த தைப்பூச திருவிழாவில் எத்தனை வருஷமாக நடந்துட்டு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே இருக்கிறதுனா ஸ்ரீ ஜோதி மகாலிங்க சுவாமி அந்த திருவிடைமதுரை கோயிலில் இருக்கோம். நான் இங்கே வந்து ஒரு 22 வருஷமாக இங்கே இருக்கேன். 22 ஆண்டுகளாக நான் இந்த தேரோட்டம் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆண்டுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா அப்பர், சுந்தர், ஞான சம்பந்தர் எல்லாருமே இந்த தலத்தை பற்றி நிறையா பாடியிருக்காங்க. மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விழா. அதை வந்து வெகு விமர்சையாக இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே, இங்கே சுற்றுவட்டத்தில் உள்ள எல்லா பகுதி மக்களுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. முருகனுக்கும் சரி, நம்ம மகாலிங்க சுவாமி ஸ்ரீ ஜோதி மகாலிங்கம், மகாலிங்கம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமை தான். அதில் ஸ்ரீ ஜோதி மகாலிங்கம் அப்படிங்கிறது வந்து மிக பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம். இங்கே வந்து லட்சோப மக்கள் வந்து வணங்கி மகாலிங்கத்தினுடைய அருளை பெற்று செல்கிறார்கள். நன்றி, வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தேர் திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எந்த வருஷமாக இப்போ வந்திருக்கீங்க நம்ம ஊர் கோவிலுக்கு? இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேரெல்லாம் பார்த்தோம், வெளில உள்ளே சாமி போயிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு தான் வந்து தேர் இழுக்கிறத பார்க்கணும். சரி, நீங்கள் நமக்கு சொந்த ஊர்? நமக்கு சொந்த ஊர் குத்தாலம். குத்தாலத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. அதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா பார்த்துட்டு போகலான்றது. ஓகே, தேங்க்யூ. மகாலிங்கா சிவன் வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவன் இல்லாமல் வந்து உயிரோடு ஒட்கும் வாழ முடியாது. சிவன் இருக்கும் பொழுது சிவன் பக்தி உள்ளவனுக்கு சிவன் ஆன்மீகம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 அடி தேர். இது வந்து திருவாரூரோட தேரோட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இது வந்து 5 தேராக பிரிச்சிருக்காங்க. இது வந்து வீதி ஃபுல்லாக சுற்றி வரும். ஒரே நாள் தான் வரும், மாறி வராது. ஒரே நாளாக வரும். இந்த தஞ்சை மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோம். டெல்டா மாவட்டம் தான் வந்திருக்கோம். வணக்கம். எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து நடக்குதுங்க. எனக்கு வயசு 67 நான் கலை அஞ்சல் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவன். எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து எனக்கு முன்னிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 5 பஞ்சரத தேர் ஓடிக்கிட்டு இருந்ததாக எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 வருஷமாக மஞ்சக்குடி சுவாமிகள், தயாநிதி சரஸ்வதிகள் அவருடைய பெரும் முயற்சியினால் இந்த இடைமருதூரில் 5 பஞ்சரத தேர் ஓடிக்கிட்டு இருக்குங்க.
5 தேர் ஒரு வீதியில் வர்றது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இடைமருதூர் மகாலிங்க சுவாமி என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இது. அதனால் இங்கே வந்து சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் இங்கே வந்து சுவாதீனம் நல்லபடியாக பெற்று திரும்புவார்கள். மத்தியார்ஜுனம் என்று பெயர் இந்த மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு. சுற்றி சிவஸ்தலங்கள் இருக்கும் இடத்திலே இது மத்தியார்ஜுனமாக விளங்குகின்ற சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் இந்த இடைமருதூரின் தலம் மருதமரம். மருதமரம் தான் இந்த கோயிலுடைய தலம். மிகவும் பிரசித்தி பெற்றது. அரசரால் கட்டப்பட்டது. வரகுண பாண்டியன் சித்த சிவாதீனம் இல்லாமல் இந்த இடைமருதூருக்கு வந்து இங்கே தெளிவு பெற்று சென்றார். மகாலிங்க சுவாமி கோயிலில் 2 கோவராசபடிகள் உண்டது. அதன் உள்ளே பிரம்மகத்தி இவரை விரட்டி வரும்பொழுது ஒரு பக்கமாக சுவாமி சன்னதிக்குள் இவர் பூந்ததுனால அது ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றுடுச்சு. இவர் உள்ளே போய் அம்மன் கோயில் வழியாக வெளியில் வந்துட்டார். அதனால் அவரை பிடிக்க முடியாமல் இன்னமும் அந்த பிரம்மகத்தி கோவில் வாசல்லே தவமாக இருக்குது. அதனால் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து பிராயச்சித்தம் செய்தார் அவர்களுக்கு சித்த சுவாதீனம் நீங்கிவிடும் என்பது வரலாறு. இது திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோவில். மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தஞ்சை மாவட்டத்தில் மிகவும் பெரிய கோவில். திருக்குளம் மிகப்பெரியது. வந்து அனைவரும் பக்த கோடிகள் யாவரும் வந்து கண்டு கழித்து ஸ்ரீ ஜோதி மகாலிங்க சுவாமியுடைய அருளை பெற்றுய வேணுமாய் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேர்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து 5 தேர் இருக்குது. இப்போ இந்த ஊரில் சுற்றி 4 தேர் வரும். மற்றபடி நான் மச்சானும் இப்போ நைட்டு தான் வந்தேன். காலைல கூட வரல. வேலை இருந்துச்சு அதனால் வரல. இப்போ வந்து ஓரளவுக்கு சாமியெல்லாம் நல்லா இருக்கு. கேவிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பசங்க எல்லாம் நம்ம ஊர் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் நரசிம்மன்ல தான் வந்திருக்கோம். கேவிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நல்ல சேனல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்.